கடகராசி எப்போதுமே ஒரு பிராக்டிக்கல் ஒர்க்கான ஒரு ராசி. இந்த சந்திர பலம் நிறைய இருந்தாலே உணவு தொழில் ஒரு நிலையான மனநிலை இருக்காது அப்படின்னே நம்ம சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா கேள்வி இந்த பொருளாதாரத்துல எதுவும் மாற்றம் இருக்குங்களா கடகராசி? குருஜி சொன்னது எல்லாமே ஆனா இந்த வருஷம் எனக்கு வீடு கட்டணும் பிளான் என்னால் பண்ணவே முடியல. கொஞ்சம் வீடு வாசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல எப்படி இருக்க போகுது, அவங்க எதெல்லாம் எதிர்பார்க்கலாம்? இப்ப கடகராசி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்கள் உடைய ராசியை கடகராசின்னு சொல்றோம். பொதுவா சந்திரன் ஆட்சி பலம் மிக்க ஒரு ராசி. பொதுவா சந்திரனுக்கு 2 குணங்கள் உண்டு. என்ன அப்படின்னா 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். பொதுவா கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நிலையான மனநிலை இருக்காது அப்படின்னே நம்ம சொல்லலாம். சிந்தனைகள் எப்போதுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஒரு முடிவை சரியா எடுத்து செயல்படுத்தக்கூடிய திறன் கடகராசிக்கு குறைவுதான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிலாம் சொல்றோம் தெரியுமா, இதுல கடகராசிக்கு எப்பொழுதுமே மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு இடத்துல ஒரு வேலை உறுதியா செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்ப காலையில ஒரு பதில் சொல்லுவாங்க, மாலையில ஒரு பதில் சொல்லுவாங்க. அப்ப முடிவுல என்ன இருக்காதுன்னா ஒரு தீர்க்கமான அழுத்தமான மனநிலை என்பது என்ன பண்ணாதுன்னா வராது. கடகராசியை பொறுத்தளவுல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆண்டும் கடந்த ஆண்டும் எந்த பிரச்சனையும் கொடுத்திருக்காது. ஆனா பூசம், ஆயில்யம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் கடந்த ஆண்டும் சரி வருகின்ற ஆண்டும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். காரணம் என்ன அப்படின்னா இப்பொழுதைக்கு கடகராசியை நேரடியாக சனி பகவானுடைய பார்வை இருக்கு. அதாவது பாக்கிய சனி அப்படின்னு சொன்னாலும் கேதுவுடைய தொடர்பு ராசியை நெருங்கி வருவதினால் கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உறவு முறைகள், திருமணம், நண்பர்கள் இவர்கள் வழியில ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. உணவுகள்ல ஏற்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்து கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே 10 நாள் நல்லா இருந்தா 10 நாள் எப்படி இருக்கும்னா வீக்கா இருக்கும். அதனால சரியான உணவு முறை எப்போதுமே கடகராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஆகையினால சரியான உணவு முறையை கடைபிடித்தால் மன உளைச்சலிலிருந்து தப்பிக்கலாம். பொதுவா கடகராசி எப்போதுமே ஒரு பிராக்டிக்கல் ஒர்க்கான ஒரு ராசி. இந்த சந்திர பலம் நிறைய இருந்தாலே உணவு தொழில், அது போல பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங், அது போல பயணம் சம்பந்தப்பட்ட தொழிலை கையில் எடுத்துக்கொள்வது, அலங்காரம் சம்பந்தப்பட்ட தொழிலை கையில் எடுத்துக்கொள்வது, அதே மாதிரி உணவுலேயே பாத்தீங்கன்னா விதவிதமான உணவுகள் சமைக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் கடகராசிக்கு பெரும்பாலும் பொருந்தும். ஆக மொத்தம் கலைக்கும் கடகராசிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. பல தொழில் செய்யறதுக்கும் கடகராசிக்கும் தொடர்பு இருக்கிறது. உளவியல் நிபுணர்களாக கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் பயணம் செஞ்சுட்டு வரதை நாம பார்க்கிறோம். கடகராசிக்கு தற்போதைய காலகட்டத்தில் கேது பகவான் தன் ராசியை நெருங்கி வருவதினால் தன்னுடைய மன உளைச்சலினால் பிரச்சனைகள் ஏற்பட்டாதான். அப்ப மன உளைச்சல்னு வரும்பொழுது தூக்கம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல பாத்தீங்கன்னா சளி தொந்தரவுகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல கடகராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கேது பகவான் பாத்தீங்கன்னா ராசியை நெருங்குவதினால் தாய் தந்தையரை விட்டு பாத்தீங்கன்னா பிரிந்து இருக்க வேண்டிய நிர்பந்தம், தாய் தந்தையரை விட்டு விலகி இருந்தால் வருகின்ற வருடத்தை என்ன பண்ணலாம்னா ஓரளவுக்கு சரியாக கடைபிடித்து எடுத்து செல்லலாம். அதே போல கடகராசிக்கு பாத்தீங்கன்னா சுய தொழில் செய்வதற்கான முயற்சிகள்ல ஈடுபாடு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா குறைந்த அளவு முதலீட்டுல செய்யறது நல்லது. அதிக முதலீடு போட வேண்டாம். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறார். ஜென்மத்தில் கேது பகவான் பாத்தீங்கன்னா 2026 நவம்பருக்கு பிறகு வரார். சனியுடைய பார்வையும் நிறைய இருக்கிறதுனால தன்னுடைய உடலிலும் மனதிலும் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல, அதிலும் குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு எடுக்கிற முடிவுகள்ல ரொம்ப கவனித்து எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. கடகராசியை பொறுத்தளவுல சக்சஸ்ஃபுல்லான டைம் இந்த 2026 எந்த டைம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா வருகின்ற அக்டோபர் மாதம் 2026 அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரையிலும் ஒரு அதிசார குரு பெயர்ச்சியினால் ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும்.
சிம்ம ராசிக்கு குரு பகவான் வருகிற பொழுது கடகராசிக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். வாகன பயணத்தில் கடகராசிக்கு அதிகப்படியான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ராசியாக இருக்கிறது. கடகராசி பொறுத்தளவுல அதுல இருக்கிற ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா, வீடு சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு உருவாகிறதுக்கான சூழல்கள் இருக்கிறது. பயணத்தை மேற்கொண்டு ஒரு புதிய சுப விரயமாக கடன் வாங்கி வீட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாய்க்கும் மகனுக்கும் என்ன இருக்குன்னா உறவு நிலையில கவனமா இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம். இவர்களை பொறுத்தளவுல புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயம்புவாக எழுந்தருளல் செய்யக்கூடிய சிவபெருமானை வந்து வியாழக்கிழமைகள்ல வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியா பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவானை வந்து வழிபாடு செய்யறது நல்லது. ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது நல்லது. கடகராசிக்கு திருமணம் நடக்குமா வேண்டாமா அப்படின்னா கடகராசிக்காரர்கள் விரும்பினால் திருமணம் நிச்சயமாக நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா சந்திரனோடு கேது தொடர்பு நிறைய இருக்கிறதுனால இந்த காலகட்டம் என்பது அவர்களுடைய முடிவை பொறுத்து தான் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரான ரிசல்ட் இருக்குன்னா கடகராசியை பொறுத்தளவுல வந்து வெள்ளியிலும் அதே போல வந்து விவசாயம் தொடர்புடைய விஷயத்திலும் வந்து இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது மயில் ஊதா அப்படின்னு சொல்லக்கூடிய பீகாக் ப்ளூ அதிர்ஷ்டமான நிறம், முத்து வெண்மை என்பது அதிர்ஷ்டமான நிறம், எண் 9 எண் 2 இது வந்து இவர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆக மொத்தம் ஒரு வருடம் கடகராசிக்காரர்கள் தன்னுடைய அறிவை பலப்படுத்திக் கொள்வதற்கும் உடல்ல அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பிட்டு சொல்லணும்னா பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் உடம்புல அதிகப்படியான கவனம் தேவை. ஏன்னா கேதுவுடைய தொடர்பு ராசிநாதனை நெருங்கி வருவதனால தலைமுடி, நரம்பு, அதற்கு அடுத்தபடியா வயிறுல வந்து சிறுகுடல், இது மூன்றும் தொடர்புடைய உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும். இதை மட்டும் கவனிச்சு பார்த்துட்டா போதுமானதுமா. இப்போ அந்த ராசியில பிறந்த அன்பர்கள் கிட்ட பேசுவோமா? கடகராசி அன்பர்கள் யார் இருக்கீங்க? அம்மா வணக்கம், உங்க பெயர்மா? பரமேஸ்வரி. பரமேஸ்வரிமா. ஓகே, நீங்க கடகமா? கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். சார் சொன்னது அப்படியே பொருந்துதுங்களா? அது கரெக்டா அப்படியே தான் இருக்கு. ஏதாவது கேள்வி இருக்காமா? கேள்வி வந்து இந்த பொருளாதாரத்துல வந்து எதுவும் மாற்றம் இருக்குங்களா கடகராசியை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பா ஜென்மத்தில் வந்து குரு பகவான் இருக்காருப்பா. பொருளாதாரத்துல பெரிய மாற்றம் அப்படின்றது சிம்மத்துக்கு குரு வரும்பொழுதுதான் நம்ம பார்க்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா 2026 அக்டோபருக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதை விட்டுட்டோம்னா 2027 மேக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிற பொருளாதார அமைப்பு இருக்கிறதுனால ஹை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத மட்டும் பண்ணாம இயல்பா சமாளிக்கக்கூடிய அளவை செயல்படுத்தினா பெட்டர்ப்பா. சொன்ன வரைக்கும் கரெக்ட். அந்த மனநிலை மாற்றம்ன்றது கண்டிப்பா அது 15 டேஸ் ஒரு மாதிரி இருக்கு, 15 டேஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தொழில் ஏதோ ஒரு ஃபீல்டு எடுத்தோன்னா அது 2 வருஷம் அது வந்து மாறிட்டே தான் இருந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக. நீங்க கடகமா? இல்லைம்மா, எங்கள் பொண்ணு கடகம். இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஆனால் திருமணம் படிப்பு முடிஞ்சோடனே திருமணம் பண்ணுற இது கிடச்சதுனால திருமணம் பண்ணிட்டேன். வேலைன்ற ஒரு இதுலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. பண பிரச்சனைகள் இல்லை, இருந்தாலும் வந்து பண்ணால் நல்லா இருக்குமேன்னு நான் நினைக்கிறேன் படித்த இதுக்கு. ஓகேம்மா, இப்போ திருமணம் பண்ணிட்டாங்களா? ஓகே, ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க் தாம்மா நிறைய வர மாதிரி இருக்கும். படித்த படிப்பை அவங்களால மேக்சிமம் பயன்படுத்த அதான் கலை சம்பந்தப்பட்ட விஷயம்தான் கரெக்டாக வரும். அதனால அதில் அவங்களுக்கான செயல்பாடு முதலீடு போட்டு செயல்படுத்த சொல்லுங்க. அதில் அவங்க கட்டாயமாக வெற்றி அடைவாங்க. என்ஜினியரிங்கை யூஸ் பண்ண முடியாது. இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணலாம் 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 பண்ணலாம். அடுத்த கடகம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் குருஜி. நீங்க கடகமா? இல்ல, என்னோட சன்னுக்காக கேட்குறோம். ஓகே சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குங்க சார். இப்போ இன்ஜினியரிங் முடிக்கிறாப்புல ரிசல்ட் வந்துருச்சு. அவர் இப்போ கேட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு, யூஜி முடிச்சிட்டாரு. சரி, பிஜி படிக்க வைக்கலாமா இல்லை ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண வைக்கலாமா? எது செட் ஆகுன்றது. இப்போ அவர் இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் பிஜி படிக்கிறதுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு போகிற மாதிரி ஏதாவது சொல்கிறாரா? இல்லை, ஆக்சுவலாக கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் சேர்க்கலாமா இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூட் போகாதா அப்படின்னு. இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் வெளி மாநிலம் தொடர்புடைய விஷயத்தில் பார்த்துருக்காரு இல்லையா? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு இடத்துலையும் காலேஜஸ் இருக்குது, அப்ளை பண்ண எங்கே கிடைக்கும்னு தெரியல. எஸ், ஆக்சுவலி அவருக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்குது. ஸோ அதனால் வெளி மாநிலத்திற்கு முயற்சி பண்ண
பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டு. ஸோ பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றி சார். அடுத்த கடகம் உங்க பெயர்மா? சௌந்தர்யா. நீங்க கடகமா? கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரம். என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க சார் கிட்ட? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதை விட வேற ஜாப் ட்ரை பண்ணலாமா? இப்போ உங்களை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரமா, உங்கள் லக்னம் உங்களுக்கு தெரியுமா? மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபேஷன் ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே வாங்கி சேல் பண்ணணும், அதில் பிஸ்னஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது நாட்டம் இருந்திருக்கா? இது வரை யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தாராளமாக அந்த தொழிலை பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்வெஸ்ட்டை கம்மியாக பண்ணி சேலாக என்ன பண்ணுங்கன்னா அதில் நீங்கள் வந்து வளரலாம். கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க இருக்கீங்கன்னா கடந்த 2 வருஷமா நீங்க ஏதாவது ப்ரொமோஷன் பத்தி ஏதாவது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னா யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லை பார்த்துட்டு இருக்க ஜாப்ல கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணலாம். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை சுற்றி சக நிலையில் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மாற்றம் கிடைச்சா பெட்டராக இருக்கும். இந்த மாதிரியான சிந்தனைகளும் உங்களுக்கு வரலாம். அது வந்து இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது படித்து வேறு ப்ரொமோஷன் வாங்கணும், இல்லை உங்கள் ஜாப்லேயே நீங்கள் அடுத்த கட்ட போகணும்னா இந்த வருடம் அதற்கு வாய்ப்பை கட்டாயமாக உருவாக்கி கொடுக்கும். முயற்சி பண்ணலாம். ஆனால் சைட் பை அந்த தொழிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருப்பீங்க. குருஜி, நண்பர்கள்ட்ட கவனமா இருக்கணும்னு சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸால தான் இங்க வந்தனே, இவங்க தான். நான் சொல்ல வரதுமா, பொதுவா நண்பர் அப்படின்றது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்னா ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். சரியா? அப்ப நம்ம என்ன கவனமா இருக்கணும்னா ஆண் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. இப்போ ஒரு பையன் வந்தாருன்னா பெண் நண்பர்கள்ட்ட கவனமா கொஞ்சம் இருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? மேரேஜ் லைஃப் வந்து நீங்க குழம்பமா இருந்தா நடந்துடும். கன்ஃபார்ம் பண்ணிட்டா. சரியா? நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடந்துடும். சார், எனக்கு கடகம் நான் பிறந்த தேதி இது, ஆனால் பேர் வச்சிருக்கிறது வந்து சிம்மராசியில் வச்சுருக்காங்க, மாதேசியில் வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது குழப்பங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. பேருக்கும் ராசி நட்சத்திரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதாவது அவர் டவுட் இல்லை சார். நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஓகேம்மா. எனக்கு இந்த டவுட் தான் இருந்துச்சு. இந்த டவுட் மட்டும் கேட்குறேன். கடகம் தான் உங்களுக்கு கடகராசி பிறந்த ஜனராசினா அதுபடி தான் உங்களுக்கு பலன் நடக்கும். சிம்ம ராசியில் உள்ள நாம பெயர்களை வச்சிருந்தா சிம்ம ராசி பலனே நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்க பெயர்மா? கீதாலட்சுமி. யாருமா கடகம்? நான் தான். நீங்க. ஓகே சார், சொன்னதெல்லாம் உங்க வாழ்க்கையில் அப்படியே பொருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க சார், எல்லாமே போதும். 100%. இப்போ குருஜி சொன்னது எல்லாமே எனக்கு வருது சார். ஆனால் ஒன்று, காலையில் ஒரு முடிவு எடுப்பேன், அது கரெக்டு, ரொம்ப அக்யூரேட்டாக எடுப்பேன். அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா இன்னொரு முடிவு வரும். இது இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அது நல்லா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் மத்தியானம் எனக்கு ஒரு முடிவு வரும். மத்தியானம் அதுவும் தப்புன்னு தோணும். நைட் ஒரு முடிவு வரும், இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமோ, இது மொத்தத்துக்கு தப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வரும். இது மட்டும் எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. இதனால எனக்கு அவருக்கும் ரொம்ப ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. அப்போ நாளாக என்ன பண்ணுறதுன்னா, நம்ம மனசு சரியில்லையா இல்லை நம்ம எடுக்கிற இந்த தெளிவு எனக்கு வேணும். ஓகேம்மா. அரசமர விநாயகர் இருக்கார் இல்லையா, தோப்பு கரணம் கண்டிப்பாக போடுங்க. சரியா? தோப்பு கரணம் போட்டு எந்த முடிவு எடுத்தாலும் அதில் உறுதியாக இருப்பீங்க. அரசமர விநாயகரை தொடர்ந்து கும்பிடுங்க. உங்க பெயர்மா? மேனகா மேம். ஓகே, நீங்க கடகமா? ஆமாங்க மேம். ஏதாவது கேள்வி இருக்காமா? இருக்குது மிஸ். ஆர்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே எனக்கு 99% கரெக்டாக ஒத்து போகுது. மண்ணில் போகுது. இந்த ஃபேஷன் டெக்னாலஜி கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? எல்லாமே ஓகே ஆகுது. பட் குஜி, நீங்கள் சொன்னது வந்து எனக்கு வந்து ஆயிலி நட்சத்திரம் சொல்லியிருந்தீங்க சார்ட்டில். பட் இந்த பட்ஜெட்டில் வந்து பூசணும் இருக்குது. பட் நான் எதை எடுத்துக்கிட்டது? ஆயிலி நட்சத்திரத்தையும் எடுத்துக்கோங்கம்மா. நான் உங்களுக்கு ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்தேன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே குருஜி. நான் இப்போ வந்து இப்போ ஆரி ஒர்க் போட்டிருக்கேன், அதை நான் பண்ணலாமா குருஜி? தாராளமாக. அது கலை சம்மந்தப்பட்டது தான், தாராளமாக பண்ணலாம். இந்த வருஷம் எனக்கு வீடு கட்டணும் ஒரு பிளான். என்னால் பண்ணவே முடியல. கொஞ்சம் வீடு வாஸ்து கொஞ்சம் கம்மியாக தான். புன்னைநல்லூர் மாரியம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்கள உறுதியாக பிடிங்க. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும்.